நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வீழ்ச்சி என்பது இன்றைய கதை, வெற்றி என்பது உனது நாளைய கதை. வெற்றிக்கு விழா கொண்டாட இன்றே திட்டமிடு. இதைத்தான் புதிய அஸ்திரம் என்றேன் நண்பா. போகட்டும். புண்படும் நேரம் முடிந்ததென்று, சீர்படும் நேரம் வந்ததென்று எப்படி அறிவது நண்பனே? நல்ல நேரம் வந்ததென்றால் அதன் வருகையால் நாடி நரம்புகளில் புத்துணர்ச்சியை நீ பெறுவாய். மனதிலே ஒரு தெளிவு, அது கொடுக்கும் புது உற்சாகத்தினால் நீ புதிய மனிதனாவாய். ஆசையின் தீபங்கள் மன இருளை நீக்கி மகிழ்ச்சியினை உண்டாக்கும். அதுவே ஒரு திருப்பு முனையாகும் புதிய வரலாறு படைக்க. அதுவரை என்ன செய்வது நண்பா? நண்பனே, அதுவரை அந்த பிள்ளையின் நினைப்பை மறந்துவிடு. மறந்து விடுவதோ? சரி, விடு. மறந்து விட்டேன். அப்புறம் உன் மனம் இனிமேல் ஆட்சியை பற்றியே நினைக்க வேண்டும். நீ ராஜபோகங்களில் ஈடுபட்டு உன் மனதிற்கு இன்ப ஓய்வு கொடுக்க வேண்டும். கொடுத்துப் பார். சரிதானே? இன்பம் என்ற சிறகை விரித்து துன்பம் என்ற கூட்டிலிருந்து வெளியே வா. ஒரு சில நாட்கள் என்னோடு வந்து இரு நண்பனே. நமக்குள்ளே வேரூன்றி பாய்ந்த தோழமையில் கசப்பான இந்த அனுபவங்களை நீ மறப்பாய். இப்படி ஒரு நண்பனை பெற்றது என் அதிர்ஷ்டம். சொல், எப்போது வர? நாளையே. சந்தோஷ நண்பா. ஏற்பாடுகளை செய்ய இன்றைய ஆணையிடுகிறேன். தேவி, எதை பற்றிய ஞாபகம்? குழந்தையை பற்றிய ஞாபகம்தான். இருக்கும், மறுக்கவில்லை. பெற்ற தாயல்லவா? ஒரு தாயின் ஆசைகளை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. என் பிள்ளை அங்கே எப்படியெல்லாம் விளையாடுவானோ. அவன் மெல்ல எழுந்து உட்காருவான், மழலை மொழி பேசுவான். அந்த பூவிழி கண்ணனை பார்க்க எனக்கு அடக்க முடியாத ஆசை. எப்படி நம் குழந்தையை அங்கே அக்கா கூப்பிடுவாள்? கண்ணா, இல்லை, கிருஷ்ணா என்றுதான் கூப்பிடுவாள். அந்த பேர் சொல்லி கூப்பிட்டால் வருவான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. தேவகி, மெதுவாக பேசு. யாராவது கேட்டால் கம்சனிடம் போய் சொல்லிவிடுவார்கள். கிருஷ்ணன் என்று ஒரு பிள்ளை இருக்கிறதாக நீயே ஞாபகப்படுத்தலாமா? ஞாபகப்படுத்தக்கூடாது. இனிமேல் அந்த பேரை எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறேன். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா.
பாட்டு பாடவா? சொல்லடா. என்ன செய்கிறாய்? சத்தம் போடாதீர்கள். பூவிழி கண்ணன் தூக்கம் கலையும், எழுந்து விடுவான். கண்ணன் தூங்குகிறானா? கண்ணன் கண்ணன் எங்கே இருக்கிறான்? தெரியவில்லையா? இங்கே பாருங்கள். எனக்கு தெரியவில்லையே. ஒன்றுமில்லையடா கண்ணா, உன் அப்பாவுக்கு தூக்க கலக்கம் போல் இருக்கிறது. நீ தூங்கு. நீ சொப்பனம் காண்கிறாயா? ஏன், உண்மையே உங்களுக்கு சொப்பனமாக தெரிகிறதா, இல்லை தூக்கமா? பிரபு, ஏன் இந்த மாயை? அம்மாவின் மடியில் இருக்கிறீர்களா, இல்லை யோகமாயா மகிமையா? இது மகிமைதான், மாயை இல்லை. என் மாதாவின் மடியில் இருக்கிறேன். அப்படியானால் வசுதேவரின் கண்களுக்கு ஏன் தெரியவில்லை? ஏனென்றால் அவர் கண்கள் அறிவுபூர்வமாக ஆராய்கிறது. பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னால் எனக்கு பிடிக்காது. மாசற்ற பக்தி, அந்த பக்தியிலே தன்னை மறந்தும் என்னை மறக்காதவர்கள்தான் காண முடியும், பேச முடியும். பெற்ற தாய் நம்புகிறாள், பிறவி தந்த தந்தையோ அறிவு கண்களால் என்னை தேடுகிறார். ராதே, பிள்ளையை கொஞ்சம் ஆனந்தம் மாதாவின் மடி தேடி வருகிறது. இப்படி ஒரு ஆனந்தம் எந்த தாயும் இதுவரை பெற்றதே இல்லை. சிவலோகநாதன் திருவடி மலரில் நான்முகன் மைந்தன் நாரதன் வணக்கம். நலம் உண்டாகட்டும். மைந்தா நாரதா, மிக்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? பிரபு, எங்கும் நிறைந்தவர் நீங்கள், எல்லாம் அறிந்தவர் நீங்கள். நான் மண்ணுலகம் சென்றிருந்த போது ஆஹா, என்னவென்று சொல்வேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிள்ளை வடிவில் அங்கே கண்டேன்.
மகேசா, பார்க்க பரவசம் தருகின்ற கிருஷ்ணனின் லீலையை காண கண் கோடி வேண்டும், இரு கண்கள் போதாது. ஆஹா, நீ சொல்லுவதே சுவையாக இருக்கிறது. நாரதா, உன் வாய்மொழியாக நீ கண்ட அனுபவத்தை சொல்லும் போது நானும் அதை காண வேண்டும் என்று ஆவல். இன்றே மண்ணுலகம் சென்று அந்த அற்புத காட்சியை, பிரபுவின் பிள்ளை வடிவத்தை நானும் பார்த்து வருகிறேன். ஆஹா, பிரபு, தங்களுக்கே ஆசையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதுமே உங்களை பற்றி பேசுகையில் என் பகவான் பரமேஸ்வரன் என்கிறார். ராமாவதாரத்தின் போது ஸ்ரீராமர் அவர் கைகளால் ராமேஸ்வரத்தில் தங்களை லிங்க வடிவத்தில் வைத்து பூஜித்தாரே. ஆனால் இங்கே நீங்கள் என் பகவான் அவர் என்கிறீர்கள். பிரபு, இருவருமே ஒன்றுதானே? வேறுபட்ட வடிவமாக நின்று சிவன் வேறல்ல விஷ்ணு வேறல்ல என்று சொல்லாமல் சொல்லுவதேன்? இறைவா, இதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆற்றல் அந்த ஆதிசேஷன், பிரம்மா, சரஸ்வதி யாருக்கும் இல்லை. விஸ்வத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது நாரதா. ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அற்புதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார். பரம்பொருளின் அந்த சிறு குழந்தை வடிவத்தை நான் பார்க்க ஆவல் கொண்டேன். என் நாவலுக்கு காரணம் என்ன? குழந்தை ரூபத்தில் இறைவனை நான் கண்டதே இல்லை. ஓம் சச்சிதானந்தம். தேவி யோகமாயா, கவனித்தாயா? எனது பகவானான சிவபெருமான் கோகுலம் போகிறார். தங்கள் மனம் போல. सच्चिदानंद, जय सच्चिदानंद, जय सच्चिदानंद. எங்கே என் பிரபு? जय सच्चिदानंद.